மிலாட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மலபார் சிக்கன் பிரியாணி, மலபார் ஸ்பெஷல். அது எப்படி செய்கிறது, எனக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. மலபார் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ சிக்கன். அதுக்கு இதில் 1.5 உலக்கு பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். இந்த உலக்கு காப்படி இதில் 1.5 உலக்கு போட்டுக்கிறோம். 1.5 உலக்குன்றது கிராம் கணக்கில் 400 கிராம் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு மசாலாக்கள் இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் 15 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா எல்லாமே. அப்புறம் அதுக்கு மசாலாக்கள்ன்ட்டு பார்த்தோம்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், இது 4 தான் மசாலாக்கள். அப்புறம் ஒரு 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 கப் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது 4 பெரிய வெங்காயம். இதை தனியாக ரோஸ்ட் பண்ணி அப்புறமா நம்ம பிரியாணியில் சேர்க்கணும். அதுக்கு 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அதை பிரட்டி வச்சுக்கிறோம். இதை நல்லா கலந்து வச்சுருவோம். முதல்ல இதை நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பாதி வெங்காயம் 4 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கல, அதை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் நான் எடுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுப்போம். அப்போ தான் வேகமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே தண்ணி காய வச்சுட்டேன் ஏற்கனவே. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அன்னாசி இருக்குது, அது போடணும். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது அரிசியை போட்டு வேக வைக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். இப்போ இந்த தண்ணியில் இந்த ஹோல் கரம் மசாலா 2 போட்டிருக்கோமா, அதில் இந்த அரிசியும் சேர்த்துக்கிறோம். அரிசியும் சேர்த்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் அரிசியை போட்டு இது ஒரு 70% வேக வச்சு வடித்து எடுத்துக்கிறணும். பாஸ்மதி ரைஸ் போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். அது கொதித்து வேகட்டும். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கிறோம். இதில் இந்த முந்திரியும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த முந்திரியும் எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம குக்கரை வச்சிட்டோம். இதில் தேவையான அளவு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறோம். அதில் 2 ஆனியன் பொடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினா மட்டும் போதும், ரோஸ்ட் பண்ண வேண்டியதில். அதில் இந்த 3 தக்காளி பழத்தை போட்டுக்கிறோம். பொடிச்சா நறுக்கணும். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா கொதிக்குது. இப்போ தான் கொஞ்சம் வேகிற பருவம் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் இது சிம்மில் வேகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் இந்த அரைச்சம்பில் பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். காரத்துக்கு இதில் இந்த இஞ்சி, பச்சை மிளகா, மிளகுத்தூள் போடுறோம்ல, இந்த கறியிலையும் போட்டுருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போயிடுச்சு. இதிலே நம்ம அந்த கறியில் மேக்னேட் பண்ணோம்ல, அதே மசாலா இதுலேயும் கொஞ்சம் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது மிளகுத்தூளும் இஞ்சி பச்சை மிளகா தான் இந்த பிரியாணியோட காரத்துக்கு. இப்போ இந்த சிக்கனில் சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இந்த மசாலாக்களோடு சேர்த்து கிண்டணும். நல்லா கறி நல்லா வதக்கிட்டோம். மசாலாவோடு சேர்த்து வதக்கிட்டோம்.
இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 ஆறு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கிடுவோம். ஒரு கப் தயிர் போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி பிரியும், அதோட அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை கலந்துட்டு மூடி வைக்கணும். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டோம். இது விசில் வந்தோடனே குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷத்தில் அமர்த்திடணும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துருச்சு, 3/4 பதம் வந்திருக்கு, ஒரு 75% வெந்திருக்கு. இதை நீ தண்ணியை நல்லா வடிச்சிடுறேன். வடித்த பிறகு தான் அதை நம்ம பிரியாணியோடு சேர்க்கணும். கறி வெந்துருச்சு, 3 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த குழம்புகள்லாம் ஒரு இதில் வடிச்சுக்கிறோம். இப்போ இதில் இருக்க குழம்புகள்லாம் கொஞ்சம் அதில் வடித்து வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை ஆனியன் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து ரைஸ் சேர்க்கணும். இப்போ வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தை சேர்க்கணும். சாதம் சேர்த்துட்டோம் உறவுக்கு. அதில் இந்த வடித்து வச்சோம்ல அந்த குழம்ப அது மேலே படுற மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கிறணும். அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். பழையபடியும் ஒரு லேயர் சாதம் சேர்த்துக்கிடுவோம். எப்படியும் அது மாதிரி அந்த குழம்பு சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் ஆனியன் இது மாதிரி 3 லேயர் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி விடுங்க. அப்புறம் முந்திரி, இப்போ ஃபைனலாக இன்னொரு சாதம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மீத இருக்க குழம்புல பூரா சேர்த்துக்கிடுவோம். இந்த ஆனியனையும் சேர்க்கணும், முந்திரி, ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் லேசாக அப்படி தடவிட்டு நீ வந்து கேஸ் அடுப்பில் ஏற்றி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கணும். இப்போ மூடி வச்சு தம் பிரியாணி மாதிரி இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் அவ்வளோதான், மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்லா வந்துருச்சு, பொலன்னு வந்துருச்சு. மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே தொடம்புன்னு அப்படியே பீது பாருங்கள். அதுமாதிரி பிரியாணி நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என் பொண்ணு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது என் பொண்ணும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொத்தமல்லி இல்லாமல் வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. இது நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மலபார் சிக்கன் பிரியாணியை நீங்களும் இந்த மாதிரி மசாலாக்கள் சேர்த்து ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ